தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படியாக தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று திருப்பாடல் 91 10-12 முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்மை காக்கும்படியாக நம்மை சுற்றிலும் எப்போதும் விண்ணக தூதர்களை கடவுள் வைத்திருக்கிறார். அவர்களில் அதி தூதர்களாக விளங்கும் கப்ரியேல், ரஃபேல், மிக்கேல் ஆகியோருடைய பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். மிக்கேல் அதிதூதரை பற்றி நமக்கு வேதம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது. தானியேல் புத்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 13, 20, 21, 22 அந்த வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். பாரசீக காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். பாரசீக அரசர்களோடு போரிட நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை தூதராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். பாரசீக காவலனோடு நான் மீண்டும் போரிடச் செல்கிறேன். அவனை வென்ற பிறகு கிரேக்க காவலனும் எனக்கு எதிராக வருவான். இவர்களை எதிர்த்து நான் போரிட காவலராகிய மிக்கேலை தவிர வேறு யார் எனக்கு துணை நிற்பார்? வேறு எவரும் எனக்கு துணை நிற்கவில்லை என்று அந்த பகுதி நீண்டு செல்லும். நாம் கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து தனித்து விடப்படுகிற போது நமக்காக போரிடுகின்ற நபராக புனித மிக்கேல் அதிதூதர் எந்நாளும் இருக்கிறார் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யூதா திருமுகத்தை நாம் வாசித்தோம் என்றால் முதல் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மோசேயின் உடலை குறித்து மிக்கேல் அழகையோடு வழக்காடினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் மிக்கேல் அதிதூதரை நாம் பார்க்குறப்பெல்லாம் ஒரு பிசாசை கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஈட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. திருவெளிப்பாடு புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 12வது அதிகாரத்திலே 7 உள்ள வசனத்திலே நாம் இப்படி வாசிப்போம். விண்ணகத்திலே போர் மூண்டது. அரக்க பாம்பை எதிர்த்து மிக்கேலும் தூதர்களும் போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோற்கடிக்கப்பட்டது. அது விண்ணகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது. அதுவே ஆதியில் தோன்றிய முதல் பாம்பு என்று அந்த பகுதி நீண்டு செல்லும். ஆனால் நம்ம மிக்கேல் அதிதூதரை நாம் சுரூபங்களில் பார்க்கின்ற போதெல்லாம் ஒன்று பசாசை மிதித்து கொண்டு ஈட்டியை வச்சு குத்திட்டு இருப்பார், இல்லை என்றால் ஒரு பெரிய கத்தியை வாளேந்தி கையிலே நின்று கொண்டிருப்பார். அரக்க பாம்பையும் மிதித்தபடியும் சில சுரூபங்கள் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அழகையையும் தீமையையும் எதிர்த்து நமக்காக போரிட மிக்கேல் அதிதூதர் எந்நாளும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. எசாயா புத்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உன்னை எதிர்த்து போராடுபவனோடு நானும் போராடுவேன். இப்ப நாம தனித்து விடப்படுகிற போது, கஷ்டம் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிற போது நமக்காக வாளேந்தி போராடுகிற வீரராக மிக்கேல் அதிதூதர் எந்நாளும் இருக்கிறார் என்று கடவுள் வெளிப்படுத்துகிறார். கபிரியேல் தூதர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச
மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பகுதி. அதையும் தாண்டி தானியேல் புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால் 8வது அதிகாரத்திலே 15, 16 அந்த வசனங்களிலே பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கும். தானியேல் ஒரு காட்சியை காண்பார். அந்த காட்சியின் பொருள் என்ன என்று அறிய ஆய்ந்து தேடுவார். அப்போது ஒரு குரல் ஒன்று ஒலிக்கும், கபிரியேல், இந்த காட்சியை இவருக்கு விளங்குமாறு செய். கபிரியேல், இந்த காட்சியை இவருக்கு விளங்குமாறு செய். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், இதெல்லாம் ஏன் நடக்குது, நமக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் கபிரியேல் அதிதூதர் நாம் செபிக்கிற போது நாம் வாழ்விலே நடக்க நிகழ்வுகளுக்கான விளக்கத்தை, கடவுள் தரும் செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்ற, வெளிப்படுத்துகின்ற நபராக எந்நாளும் இருக்கிறார். தானியேல் புத்தகத்திலேயே 9வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 20, 21, 22 அந்த வசனங்களிலே பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கும். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருப்பார். மாலை பழி வேளை. அப்போது கபிரியேல் பேசுவார், நான் கபிரியேல், நீ ஜெபிக்க தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது, அதை உம்மிடம் அறிவிக்க நான் வந்துள்ளேன். நாம எப்பெல்லாம் சில நிகழ்வுகள் நமக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு கடவுளிடம் ஜெபிக்கிற போது, அது ரொம்ப முக்கியம், ஜெபிக்கிற போது கபிரியேல் அதிதூதர் அதனை விளக்குகின்ற, அதனை வெளிப்படுத்துகின்ற நபராக எப்போதும் இருக்கிறார். லூக்காஸ் நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். செக்கரியாவை பார்த்து கபிரியேல் பேசுவார், நான் கபிரியேல், ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் உமக்கு நற்செய்தியை சொல்லவும் வந்திருக்கிறேன் என்று அந்த பகுதியிலே அவர் பேசுவார். நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் விளங்காமல் இருக்கின்ற போது, புரியாமல் இருக்கின்ற போது நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் அதற்கு உண்டான விளக்கங்களை, கடவுள் தரும் செய்தியை கபிரியேல் அதிதூதர் நமக்கு தெளிவுபடுத்துவார். எரேமியா புத்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் நான் உனக்கு விளக்கி கூறுவேன். நமக்கு தெரியாது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது நடந்துச்சு. நாம் அறிந்திராத செயல்களை எல்லாம் நமக்கு விளக்கி கூற கபிரியேல் அதிதூதரை கடவுள் நம்மோடு வைத்திருக்கிறார். ரஃபேல் அதிதூதர் கையிலே மீனை பிடித்திருப்பார், இன்னொரு கையிலே கோல் வைத்திருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புத்தகம் தோபித்து புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்றால், தோபித்து 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய தருமங்கள் செய்வார். புறா எச்சம் பட்டு கண்ணு தெரியாம போயிடும். அவருடைய மனைவி அவரை ஏளனம் செய்வார். இன்னொரு நபர் சாரா, மேதியா நாட்டு பெண், 7 முறை திருமணம் செய்வார். அவரை பிடித்திருந்த பேய் அவர் அந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து கொண்டே இருந்தது. இவங்க 2 பேரும் கடவுளை பார்த்து வேண்டாங்க. தோபித்து புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே தோபித்து இப்படி வேண்டுகிறார், ஆண்டவரே, என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு கண்ணு தெரியல, என் பொண்டாட்டி நீ ஏளனம் செய்கிறா, என் உயிர் பிரிந்து விட கட்டளையிடும், நான் செத்து போறேன், நீ கட்டளை கொடுங்க. மேதியா நாட்டு பெண் சாரால் இன்னொரு பக்கம் ஜெபிக்கிறார். 3வது அதிகாரத்திலே 13 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இவ்வுலக வாழ்வை விட்டு நான் அகல கட்டளையிடும், நான் மறைந்துவிட கட்டளையிடும். என்னுடைய பணிப்பெண் கூட என்னை ஏளனமாக பேசுகிறார். தோபித்து புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 13 17 முடிய உள்ள அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம்.
இருவரின் மன்றாட்டும் ஆண்டவரின் திருமுன் சென்றன. கடவுளின் ஒளியை காணுமாறு தோபித்தின் கண்களை திறக்கவும், சாராவை பிடித்திருந்த பேயை அகற்றவும், இருவரும் நலம் பெறவும் ரஃபேல் அனுப்பப்பட்டார். இவ்வளோ நேரத்தில் நினைக்கிறோம், நல்லா தான் இருந்தோம், நல்லா விசுவாசமாக இருந்தோம், சாமி கும்பிட்டோம், ஏன் கடவுள் நமக்கு இந்த நோயை கொடுத்தாரு? இந்த நோய் போகுமா போகாதா? பேசாமல் செத்து போயிடலாம் போல அப்படிலாம் நமக்கு சில நேரத்தை தோணும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் ரஃபேல் தூதரை அனுப்பி உங்கள் நோயை கண்டிப்பாக சுகப்படுத்துவார். எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று அந்த பகுதியிலே கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நலப்படுத்த, நம்மை சுகப்படுத்த ரஃபேல் அதிதூதர் எந்நாளும் நம் கூடவே இருக்கிறார். நமக்காக போரிட மிக்கேல் அதிதூதர், நமக்காக தேவ செய்தியை, மங்களகரமான செய்தியை சொல்ல கபிரியேல் அதிதூதர், நம்மை சுகப்படுத்த ரஃபேல் அதிதூதர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார்கள். கண்களை மூடி நான் சொல்லுகின்ற ஜெபத்தை திரும்பச் சொல்லுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, துன்ப வேளையில் எனக்காக போரிடும். அதிதூதரான கபிரியேலே, தேவ செய்தியை அன்றாடம் எனக்கு தாரும். அதிதூதரான ரஃபேலே, என் நோயிலிருந்து என்னை சுகப்படுத்தும்.